சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியான காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகுவதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்றால் எங்களுக்கு தொகுதிகளில் மிக முக்கியமாக 15 தொகுதிகள் 3 அமைச்சரவையில் இடம் கிடைக்க வேண்டும், இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் சமீபத்தில் கூட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் பற்றியான அவதூறுகளை திமுகவின் எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேசியதும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் திமுகவின் கூட்டணியே வேண்டாம், ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் நேரடியாக எங்களது கூட்டணியின் தலைமை ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் கைப்பற்றினால் உங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறோம், கூடுதலான தொகுதிகளை கொடுக்கிறோம் என்பதையும் தெள்ளத்தெளிவாக விஜய் அவர்களும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுக தற்பொழுது ஒரு தொகுதிகள் கூட கூடுதலாக உங்களுக்கு வழங்க முடியாது என்பதை தெரிவித்து வந்த ஸ்டாலின் அவர்கள் இறுதியாக செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் திமுகவின் தலைவருமான தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலின் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மற்றும் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகளும் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயம் திமுகவில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 9 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் அதற்கு முன்பாகவே கூட்டணியிலிருந்து முழுமையாக திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் விலகுவதாக அறிவிப்புகளும் வெளியாகலாம். அப்படி வெளியாகும் பட்சத்தில் நேரடியாக காங்கிரசின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் இருக்கும். இது திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம், திமுக இதுவரை தனித்து போட்டியிட்டதே கிடையாது. அப்படி போட்டியிட்டால் நிச்சயம் அது டெபாசிட்டை இழக்கும். 2011ஆம் ஆண்டில் கூட 10 கட்சிகளுக்கு மேலாக போட்டியிட்டே எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்ததல்லவா? அதேபோல்தான் தமிழகத்தில் மீண்டும் தனித்தோ அல்லது சில முக்கியமான கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகினாலோ திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியே கொடுக்கும். அது விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அதிமுகவிற்கு ஆதரவாகவும் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை அது உருவாக்கும். இறுதியாக காங்கிரசின் காலில் ஸ்டாலின் விழுவாரா அல்லது விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவுகளை கொடுக்குமா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் பார்க்கலாம். உங்களது கருத்துக்கள் யாருக்கு என்பதை மறக்காமல் கமெண்ட்